ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா vlogs அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டான சங்கரா மீன் குழம்பு. இதை செய்கிறதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம், 20 குட்டி வெங்காயம், 20லேருந்து 25 பூண்டு பல், ஒரே ஒரு தக்காளி, 2 துண்டு மாங்காய் எல்லாத்தையும் நான் நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 1/2 கிலோ சங்கரா மீனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் முன்னாடியே நான் தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு பழைய புளியை ஊற வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்புக்கு வடகம் போட்டுக்கிட்டேன். வடகம் நல்லா பொரிஞ்சு வரும்போதே நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டு பல்லை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல் உப்பு, இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டிலேயே அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. மீன் குழம்புல மட்டும் நம்ம ஒன்று போடும்போது ஒரு வாசனை வரும். அது பயங்கர ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது எல்லாம் ஒன்றா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்த உடனே நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் தண்ணியை மட்டும் எடுத்து ஊற்றிக்கோங்க. இது கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நல்லா சூப்பராக இருக்குது. சைடில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாங்காய் துண்டையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க, போதும். ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க, ஏன்னா மீன்லாம் சீக்கிரமாக வெந்து பிரிஞ்சு வந்துடும். பார்த்திங்கன்னா சைடில் எண்ணெயெல்லாம் செமையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது ஸ்மெல்லே. அவ்வளோதான், டேஸ்டான சங்கரா மீன் குழம்பு ரெடி. இட்லி, தோசை, சுட சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.